சீர்காழியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த நாங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். நெல் மூட்டைகளை ஆய்வு மேற்கொண்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கையில், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறையில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும், முன்னதாக எருக்கூர் நவீன அரிசி ஆலையில் அமைந்துள்ள சைலோவை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரையிலும் 130 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 124 நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நடைபெற்று வருவதாகவும், இதுவரையிலும் 340,859 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 6,444 விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 70 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு 34.46 மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 8,400 கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அதிகப்படியான விவசாயம் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில்தான் நடைபெறுவதாகவும், தற்போது மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் குறுவை விவசாயம் முடிவுற்ற நிலையில் கொள்முதல் நிலையங்களில் போதிய தாய்ப்பார்கள் இல்லாததால் அதிக கட்டணத்திற்கு வாங்கப்படுவதாகவும், மேலும் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கையூட்டு வாங்கப்படுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை விவசாயிகள் தெரிவித்தனர். அதனை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு இதுபோல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தற்போது காலநிலை மாற்றத்தால் மழையால் விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், அறுவடை முடிந்து நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருவதும் மழையால் ஈரப்பதம் பாதிக்கப்படுவதால் அதற்கும் எவ்வாறு மாற்று ஏற்பாடு செய்யப்படுவது என அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு பகுதியில் நெல் பாதுகாப்பு குடோன் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தரம் உயர்த்தப்பட்டு நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நம்ம நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கோம். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் மற்ற டெல்டா, குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர் போன்றவையும் தொடர்ந்து போயிருக்கோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் மார்னிங் எருக்கூர் ஃபர்ஸ்ட் அரிசி ஆலை, குறிப்பாக அதில் பல நாட்களாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த சைலோஸ் மறுபடியும் மேம்படுத்தி அதை தொடர்ந்து செயல்படுத்திருக்க 2 அரிசி ஆலை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்துகிறாங்க. அதை மேம்படுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருடன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ நம்ம நாங்கூர் வந்திருக்கோம். மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நேரடி கொள்முதல் 130 திறக்கப்பட்டு இதில் 126 பர்ச்சேஸ் நடந்துட்டுருக்கு. ஆன் த டே இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஃப்லி 34,789 மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6,444 விவசாயிகளுக்கு 70.09 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இஷ்யூ ஒரு இடத்த பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள் தான் நம்மளோட முழுமையாக நம்ம என்டையர் ப்ரொக்யூர்மெண்ட் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 34.46 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு 8,074 கோடி பேமெண்ட் பண்ணால் கூட 10 ஒரு ஆல்மோஸ்ட் 75 விழுக்காடு இந்த டெல்டா பாசனத்தில் கிடைக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் வரும். அந்த 72 விழுக்காடுல 90 விழுக்காடு இந்த 4 மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதில் தான் நடக்கிறது. இப்போ மேட்டூர் தண்ணியும் திறக்கப்பட்டால் கூட இது ஏற்கனவே உள்ள ரெசிடுவல் குறுவையிலோட மீதியும் இடைப்பட்டத்தில் குறுவையில் தொடங்கிய இது விவசாயிகள் எப்போவுமே நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. குறிப்பாக தார்பாலினுக்கு வெளியிலேருந்து பணம் கூடுதலாக கேட்கக்கூடிய நிலைமை, அதே மாதிரி ஏதாவது காரணத்தில் கையூட்டு பெறக்கூடியதை தவிர்க்கணும், அந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான். ஸோ இந்த அதிகாரிகளுக்கும் அந்த சென்சிட்டைஸ் பண்ணுறோம். நம்ம தவறு செய்யலை, ஆனால் இன்னொருத்தர் தவறு செய்கிறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவை பார்க்கணும். குறிப்பாக இன்னொன்று, இப்போ இடைப்பட்ட காலத்தில் என்னென்னா திடீர்னு மழை பெய்யுறது.
நானும் இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேங்க. திடீர்னு அக்டோபர் நவம்பர் வெள்ளம் ஒரு சுனாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் மிகப்பெரிய மழை வெள்ளம் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நடுவுலையும் மழை பெஞ்சிடுறது. ஸோ இவங்க விவசாயிகள் என்னென்னா அறுவடை செய்கிறதுக்கு நேரத்தில் மழை பெஞ்சா பிரச்சனை, இங்கே கொண்டு வந்து அதை கொடுக்கறதுக்கு உள்ள 17% இது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது இங்கே கொண்டு வந்த உடனே மழை பெஞ்சா அது ஏறிடுறது. அதையும் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அதற்கு உடனடியாக எப்படி நம்ம வந்த உடனே அதை செக் பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக இருக்கிற தண்ணி பாதிக்கப்படாத மூட்டைகளை மாற்றுவதற்கு என்ன வழிகள், அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டு முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு குடவுன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நமக்கு 380 குடவுனில் 20.44 லட்சம் மெட்ரிக் டன் இங்கேருந்து வரக்கூடிய நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நல்லா சேவ் பண்ணிட்டோம். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருங்க 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு தார்பாலின்ல கோவிலுக்கு சைட்லேயோ இல்லையா காலி இடங்கள்லையோ படுக்கக்கூடிய நிலைமை மாறி செமி கவர்டு கோடவுன் 2.82 லட்சம் மெட்ரிக் டன் அதுக்குள்ளே உள்ளடங்கும். அதே மாதிரி இன்னமும் இந்த ஆண்டு 1.95 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு புதிதாக செமி கவர்டு கோடவுன் கட்டுறோம். அது ஒரு பக்கம் இனங்க. இப்போ ஃபோக்கஸ் பூராமே என்னென்னா நேரடி கொள்முதல் நிலையங்களில் வசதி. இப்போ டக்குன்னு தாழ்வான பகுதியில் மழை வந்துடுது. அதே மாதிரி களம் இல்லை அப்படின்னு இங்கே விவசாயிகள் ஏற்கனவே களம் இருக்குது போதாது அப்படின்னு டெஃபினட்டாக இந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியரும் கூட இருக்கார். அவர் கூட நம்ம டெஃபினட்டாக மகாபாரதி சார் ஏற்கனவே என்னுடன் இணைந்து நாங்கள் பல இதில் படிக்கிறோம். இப்போ ஆய்வு கூட்டத்திலையும் கடந்த முறை பார்த்துருக்கோம். இந்த இடத்தில் களம் அமைப்பதற்கு நடவடிக்கை, அதே மாதிரி நிரந்தர நேரடி கொள்முதல்ங்கிறது கூடுதலாக நம்ம இந்த குடோன்கள் கட்டுவதற்கு அதை பண்ணோம். கடைசியாக நம்ம கூட்டுறவுத்துறைக்கும் அந்த துறைக்கும் நான் தான் செயலராக இருக்கேன் கூடுதல் தலைமை. அதுக்கும் முதலமைச்சர்லாம் நெபார்டு திட்டம் மூலமாக கூடுதலாக குடவுன் கட்டுறது, மல்டி சர்வீஸ் சென்டரில் ரெண்ட்டுக்கு கிடைக்க மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வாங்குறது, அந்த பணியும் சொல்லியிருக்கோம். இன்றைய தினம் அஃப்கோர்ஸ் ஃப்ரைடே எப்போவுமே செகண்ட் இது ரேஷன் கடை ஓப்பனாக இருக்காது. மற்ற பணிகளும் நம்ம செய்ய இருக்கணுங்க கூட்டுறவுத்துறை சார்ந்த. டெஃபினட்டாக கட்டணுங்க. நான் எப்படி சொல்கிறேனோ முதல்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை தார்பாலின் கீழே தற்காலிகமாக கேப் குடவுன்னு சொல்லுவாங்க. அதை கம்ப்ளீட்டாக ஒழித்தது முதலமைச்சர் தான் ஸ்பெசிஃபிக்காக இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெபார்டு மூலமாக நம்ம ஆல்மோஸ்ட் 230 கோடி ரூபாயில் 2.82 லட்சம் இதுக்கு நீங்கள் பிள்ளையார்பட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி பல இடங்கள். அதே மாதிரி மிகப்பெரிய குடவுன் நீங்கள் கோயில் பத்தில் டேமேஜ் ஆனதான் முழுமையாக முடித்தோம். அப்படி பண்ணி அதை சேஃப் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக நிறைய டிபிசியில் அந்த நேரத்தில் டிரான்சாக்ஷன் வருதுலேயே அங்கே இறக்குற நேரத்தில் திடீர்னு மழை பெஞ்சா கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஓடி தார்பாலின் மூடக்கூடிய நிலைமையில் அப்படியே மூடினாலும் சைட்லேருந்து தண்ணி வரும். ஸோ விவசாயிகள் அதை டெஃபினட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்ல அதை இந்த ஆண்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். எந்தெந்த இடத்துல நிலம் இருக்கோ டெம்பரரியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெம்பரரி டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம், தாழ்வான பகுதியை பண்ணுறோம், மழை வந்துடுறது. ஸோ இது டெஃபினட்டாக அடுத்த ஃபோக்கஸ் முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டே நிறைய ஊரக வளர்ச்சித்துறை MNREGS மூலமாக நிறைய எடுக்கிறாங்க. பட் இன்னும் திட்டமிட்டு தலைமை செயலரை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு என்ன தேவை, அது எவ்வளோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடவுன்கள் பெரிய குடவுன் 65,000 மெட்ரிக் டன் இருக்குது. இன்னும் தேவைன்னா அதை கட்டணும். அதே மாதிரி நேரடி கொள்முதல் இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்ட்டில் அது சேமிப்பு களம் தேவை, கவர் பண்ணக்கூடிய இடம் தேவை, ப்ரொக்யூர் பண்ணி தட் இஸ் வரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இடமும் மூடின இடமா இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட பொது கருத்து. ஸோ அதையும் நாங்கள் இப்போ 17% இது எப்போவுமே பலருக்கு தெரியாது. என்னென்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்ட் மாதிரி தான் இந்தியா பூரா ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க. அது நம்ம ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஒரு செட்டு நமக்கு இலவசமாகவும் 2.89 லட்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தேசிய திட்டத்தின் உணவு பாதுகாப்பு திட்டத்தில். மீதம் உள்ளது நமக்கு இந்த மாதத்துலேருந்து வாங்குகிறோம், இல்லையா வெளியிலேருந்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அவங்க அந்த லிமிட்டேஷன் 17% போட்டிருந்தாங்க. பட் ஜென்ரலாக மழை அதிகமாக பெய்யக்கூடிய இதுலேயோ உடனடியாக கடந்த முறை கூட 2 முறைகளும் நம்ம உடனடியாக கவர்மெண்ட் எழுதி ஒரு 22% எல்லாம் கேட்டிருக்கோம். டெஃபினட்டாக அந்த மாதிரி தேவைக்கேற்ப ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பண்ண சொல்லியிருக்கோம். இன்றைய தினம் கூட அந்த விவசாயி ரொம்ப அருமையாக சொன்னார், சார் இது லக்கிலி 16.5% இருக்குது. இப்போ உடனடியாக அதை அந்த தண்ணி படாத மூட்டையில் கட்டணும். இங்கே கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா இன்னொன்று மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி பர்டிகுலராக எங்களுக்கு சிவில் சப்ளை மாவட்ட ஆட்சியர் ஒருங்கிணைக்கும்
இது மாவட்டத்துக்கு தலைவர், பட் நாங்கள் தான் அவருக்கு உதவி பண்ணோம் எங்கள் துறை. ஸோ நான் வேளாண் துறை, அதே மாதிரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், கூட்டுறவுத்துறை இணைந்து குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா தேவையான இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போனால் கூடுதல் டிபிசி. இப்போ டக்குன்னு விவசாயிகளோட இன்னொரு கருத்து, பக்கத்தில் உள்ள சில டிபிசிகள் மூடிடுறாங்கன்னு சொல்கிறாங்க முன்னாடியே. ஸோ அதையும் நம்ம பார்க்க சொல்கிறோங்க.